அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தந்தி தொலைக்காட்சியிடம் தெரிவித்த தகவல் தமிழகத்தை கலங்கடிக்கக்கூடிய தகவல். 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு பச்சை குழந்தை உட்பட கிட்டத்தட்ட 1 வயசு தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தையுடைய தகப்பன் நினைக்கிறேன் தூக்கிட்டு வந்தார். அந்த குழந்தைய அசைவு இருந்த மாதிரி தான் காட்சிகளை தெரிந்தது. ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த 10 பேர் உயிரிழந்த நிலையிலே வந்ததா முதல் தகவலாக சொல்கிறாங்க. இன்னொரு குழந்தை ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்ட குழந்தை காவல்துறை அதிகாரி தூக்கிட்டு வந்தார். அந்த குழந்தையும் உயிரிழந்திருக்கிறத காட்சிகளிலிருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நெஞ்சமும் கனக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது. பிரச்சார கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் குழந்தைங்களை கொண்டு போனாங்க அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. தாவேக்காவே பல முறை அறிவுறுத்தியிருக்காங்க, குழந்தைங்க பெரியவங்களா வராதிங்க அப்படின்னு. ஆனால் இந்த குழந்தைங்களை கூட்டு போயிட்டு இன்றைக்கி 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்திருக்காங்கன்றது பெரும் சோக நிகழ்வாக மாறியிருக்கு. இன்னும் சொல்லணும்னா கரூரில் ஆம்புலன்ஸ் சத்தம் நின்ற பாடில்லை அப்படின்றாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அக்ஷயான்ற மருத்துவமனை தனியார் மருத்துவமனையா, அங்கே முதலுதவி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு உடனே நிலைமையை பொறுத்து என்ன வேணுமோ அமைச்சரே நம்மகிட்ட சொன்னார். தனியார் மருத்துவமனை வேணா தனியார் மருத்துவமனை, இல்லை அங்கே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி வார்டை உருவாக்கணும்னா டக்குன்னு முடியும். 30 பேர் அப்படின்றப்போ எல்லா ஏற்பாடுகளும் செய்ய சொல்லிவிட்டு உடனே விரைந்து சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க. அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் அங்கே போயிட்டுருக்காரு அப்படின்றது வந்திருக்கக்கூடிய தகவல். அதனால நிலைமை கொஞ்சம் தீவிரமாக இருக்குது. இந்த 30 பேரில் எவ்வளோ பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. முதல் கட்டமாக 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 30 பேரை தொடர்ந்து போராடி இந்த 30 பேருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை கொடுப்பதற்கு ஒரு பெரும் மருத்துவ போராட்டம் நமக்கு பின்னாடி இப்போ மருத்துவமனைகளில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காட்சிகளில் பார்த்துட்ருக்கோம். இந்த 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்க 7 மணி வரை வேறு கனவுகளில் இருந்திருப்பாங்க. 7 மணிக்கு பிறகு இந்த நிலைமை அப்படின்றது இன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில நிமிடங்களில் முடிந்திருக்கிறது இந்த ஸ்டாம்பைடால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது. அங்கே விஜய் பேசுகிறப்பவே நிலைமை சரியில்லை அப்படின்னு தெரிந்தது. ஏன்னா வாகனம் வர்றதுக்கு இடம் இல்லை. அங்கே பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடு பார்க்கக்கூடிய பாக்ஸில் ஜென்ரேட்டர் ரூம், அதை அடித்து உடைச்சிட்டு உள்ள ஆட்கள் போக வேண்டிய அளவுக்கு சூழலும் நெருக்கடியும் இருந்தது. அந்த நெருக்குதலுக்கு மத்தியில் பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, குழந்தைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தாங்கன்ற ஒரு கேள்வி ஒவ்வொருவருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இவங்களுக்கு உடனே சிகிச்சை கிடைச்சதா அப்படின்ற கேள்வி இருக்குன்னா, மருத்துவமனைக்கு வர்றப்பவே 10 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சியில் 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அவர் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு விடையே இல்லை. யார் அந்த 10 பேரோட டீட்டெயில் என்ன, இவங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா, விஜயை பார்க்கலாம் திரையில் பார்த்த விஜயை தரையில் பார்க்கலான்னு எத்தனை பேர் கனவோடு வந்திருப்பாங்க. கனவோடு வந்த இப்போ 10 பேர் வாழ்க்கையே இல்லை, இன்னைக்கு நம்ம நினைவாக அவங்க மாறிவிட்டாங்க அப்படின்றதையும் காட்சிகளை பார்க்குறோம். ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்கிறது. சமீபத்தில் இந்த மாதிரியான ஸ்டாம்பைடை நம்ம தமிழகத்தில் பார்க்கல, வட மாநிலங்களில் பார்த்துருக்கோம். ஒரு ஆசிரமத்தில் ஒரு பாபாவுடைய காலில் விழுகிறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டாம்பைடை பார்த்தோம். கும்பமேளாவில் பார்த்தோம், டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம். இது போன்ற ஸ்டாம்பைட் தமிழகத்தில் இப்போ நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி போன வருஷம் கூட திருப்பதியில் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் சமீபமாக இந்த கூட்ட நெரிசலால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு இல்லாமல் இருந்தது. இப்போது கரூரில் விஜயனுடைய பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. கரூர் முழுவதுமே இப்போது இந்த நிலைமையை நினச்சி, கரூர் மட்டும் ஒட்டுமொத்த தமிழகமே இந்த நிலைமையை நினைத்து வருந்து கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் ஒட்டுமொத்தமாக கரூர் பக்கம் திருப்பப்பட்டிருக்கு. உயிரிழந்தவங்க யார், காயமடைந்தவங்க யார் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக கரூரினுடைய 2 மருத்துவமனைகள் மாறியிருக்கு அப்படின்றது காட்சியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள். கரூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கவலை அளிக்கின்றன அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல் வெளியிட்டிருக்கிறார். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு. பாஸ்கர், முதலமைச்சருடைய செய்தி குறிப்பு என்ன சொல்லுது? கரூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கவலை அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் கேட்டு, கூட்ட நெரிசலில் மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான உடனடியான சிகிச்சை வழங்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்த அன்பில் மகேஷுடன் தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு அங்கு செல்லுமாறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு. இந்த சம்பவத்தின் எதிர்ப்பாக போர்க்கால அடிப்படையில் தேவையான செய்ய முதலமைச்சருக்காக நான் உத்தரவிட்டிருக்கேன்.
அங்கு விரையக்கூடிய அமைச்சர்கள் நிலைமையை சீராக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். அதே நேரத்தில் தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவரை அனுப்பியிருக்கிறேன். பொதுமக்கள் மருத்துவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. கரூரில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இருக்கிறது. அமைச்சர்கள் நேரடியாக தேவையான உதவிகளை செய்யவும் அரசில் ஏடிஜிபியிடம் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டிருக்கிறேன். பொருட்கள் அடிப்படையில் விரைந்து நிலைமையை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் மருத்துவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பையும் காவல்துறையினருக்கு தேவையான ஒத்துழைப்பையும் பொதுமக்கள் வழங்க வேண்டும். மருத்துவர்களுக்கு ஒத்துழைப்பையும் காவல்துறையினருக்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் தற்போது அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் ட்விட்டர் வாயிலாக பல்வேறு தகவல்கள் உள்ளடக்கியதாக தன்னுடைய தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.